Okay, beschreiben Sie den Weg von Ihrem Sprachinstitut zu einer Attraktion in Ihrem Ort. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு போகணும்னா நம்ம எப்படி டைரெக்ஷன் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீ இந்த இடத்துலேருந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து இறங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டைரெக்ஷன் சொல்கிறது. டு த மியூசியம் போகணுன்னா, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா, பார்க்கு, ராட் ஹவுஸ்க்கு இங்கே போகணுன்னா ஃபேட்மன் மிட்டம் புஸ். ஸோ பஸ் எடுத்துக்கலாம் அங்கேருந்து, இல்லைன்னா யூபான் எடுத்துக்கலாம், இல்லை புஸ் நம்பர் என்ன நம்பரோ அந்த புஸ் நம்பர் ஜெயின் மன்கன் அவுட் டென் புஸ் பெனன்சன். ஸோ என்ன பஸ் நம்பர் அது சொல்லலாம். மன்கன் அவுட் டென் புஸ் நம்பர் ஜெயின் பெனன்சன். ஸோ பஸ் நம்பர் 10 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மன் ஸ்டைட் அண்டர் ஹால்டஸ்டெல்ல ஐன். ஸோ இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறணும் பஸ் அப்படின்னா மன் ஸ்டைட் அண்டர் ஹால்டஸ்டெல்லனா பஸ் ஸ்டாப்பு. இங்கே பஸ் ஸ்டாப்பு நேம் போட்டுட்டு ஐன் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஏறணும் அப்படின்னு அர்த்தம். பிளாட்ஸ் இந்த பிளேஸில், இல்லை அந்த பஸ் ஸ்டாப்பில், அண்டர் ஹால்டஸ்டெல்ல ஸ்டைட் மன் இந்த இடத்துல வந்து நீங்கள் நேம்ஸ் எதாவது போட்டுட்டு ஸ்டைட் மன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அந்த இடத்துல மாறி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சிட்டு போகுது. தன் நிமிஷமன் பூஸ் நம்பர் 20 ஃபஸ்ட்டு பஸ் நம்பர் 10 ஏறி இந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து பஸ் நம்பர் 20 எடுத்துகிட்டு வரணும். டர் பார்க் இல்லை தஸ் மியூசியம் வந்து ஈஸ்ட் அண்டர் ஹால்டஸ்டெல்ல. இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குனா நீங்கள் பார்க்குக்கு போகலாம், இல்லை மியூசியமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். டி போஸ்ட் கார்டு வாஷ் ரைபன் கத்தரினா அண்ட் யோஹானஸ் பே அண்ட் வாட்டன் ஜிடி ஃப்ராகன். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் கார்டு. இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மூணுத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். படிப்பீங்களா? ம் 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 யோஹானஸ். ஸோ டான்டர்னா ஆண்டி. ஸோ லீபர் டான்டர் ரோசா அவங்க ஆண்டி அங்கிளுக்கு போஸ்ட் கார்டு எழுதுறாங்க. ஸோ இங்கே லீபேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் லீபே தான் வரும், மேலுக்கு எல்லாத்துக்குமே வந்து லீபர் வரும். சரிங்களா? ஸோ இன் பாசலில் வந்து பாசல் என்ற ஊருக்கு போயிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா பிகாஸ் மன் கான் ஹியர் ஜேர் ஃபீல் மார்க்கர். இங்கே வந்து நிறைய பண்ணலாம். வி ஆர் ஹேவன் ஆல்டர் த வீட்ரா டிசைன் மியூசியம் விசிட். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து வீட்ரா டிசைன் மியூசியம் விசிட் பண்ணோம். ஸ்டார்ட் டூர் போனோம். டுமாரோ வந்து வாக்கிங் இந்த ஜூ போக போகிறோம். அப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ பிஸ் பால் ஃபீல் ப்ரூசர். ஸோ see you soon. Many greetings, Katarina Ionas. ஸோ வி ஃபிண்டன்சி பாசில். ஸோ அவங்களுக்கு பாசில் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு பாசில் எப்படி இருந்துச்சு? பாசிலிஸ்ட் ஜேர்ஷான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாஸ் ஹேபன்ஸ் இன் கெமார்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? வீட்ரா டிசைன் மியூசியம் பெசூக்ட். அப்புறமா என்ன ஸ்டார்ட் டுவர் கெமார்ட். இது ரெண்டுமே பண்ணாங்க. வாஸ் மார்க்கன்சி மார்கன். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க? மார்கன் வியர் einen Spaziergang im Zoo. So gehen ein bisschen shoppen. So Spaziergang im Zoo und shoppen. ஸோ இங்கே பிகாஸ் அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அது பிகாஸ்னால ஏதாவது ரீசன் இருந்ததா பிகாஸ்ன்னு யூஸ் பண்ணும். ஸோ it is tall, then one can feel market because one can do more things. ஸோ இது நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும், எது எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு.
D start is tall. Then man can feel makan. இது first one போட்டாங்க. One is C. So ich mag das museum. So இதுக்கு என்ன வரும்? Because I like art. Art பிடிக்கும்ன்றதுனால எனக்கு மியூசியம் பிடிக்கும். So ich mag das museum போட்டு கமா போட்டுட்டு then யூஸ் பண்ணு Kunst gefällt mir அப்படின்னு போடணும். சரிங்களா? So இது வந்து 2D. So ich mag das museum கமா போட்டுட்டு then Kunst gefällt mir இப்படி யூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் என்னது? we are essence there feel ஈஸியா சொல்லலாமே, ஈஸியா மேட்ச் பண்ணலாமே. எதனால நிறைய சாப்பிடுறாங்க? ஏன்னா நிறைய குட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ we are essence there feel கமா போட்டுட்டு தென்னா பிகாஸ் as gift feel gute restaurants அப்படின்னு போட்டுடணும். அப்புறம் abends in we are mood கடைசியில இதுதான் இருக்கு. ஈவினிங் வந்து நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஏன்? because we are haben viel gesehen und viel gemacht. அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு சிட்டியை பத்தி எடுத்துட்டு நீங்க உங்க ஊர்லயே எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்தேன் சென்னை கிப்டஸ் ஃபீலர் சேகன் உர்டி கைட்டன். இந்த வந்து சேகன் உர்டி கைட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வேர்டு என்னன்னா நிறைய அட்ராக்ஷன் பிளேசஸ் இந்த சென்னையில இருக்கு, இல்ல நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சேகன் உர்டி கைட்டன் அப்படின்னு சொல்லணும். மன் கான் ஹியர் என்னெல்லாம் பண்ணலாம் உங்க ஊர்ல அப்படின்னு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது சொல்லலாம். இன் சம்மர் இல்லை வின்டர்ல வந்து என்ன பண்ணலாம்? ஐனு சேகன் ஊர்டி கைட்டிஸ்ட் மெரினா ஸ்ட்ராண்ட். ஸோ மெரினா பீச் தான் ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ் என்ன இருக்குன்னா மெரினா பீச் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சிட்டி பத்தி எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ we was. So how was? Lesen Sie die Reiseberichte über welche Überschriften passen. ஸோ இந்த ரெண்டு இதுவும் படிச்சுட்டு எந்த டைட்டில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ யார் படிக்கிறா ஃபர்ஸ்ட்? ரெண்டு பேர் இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒன்னொன்னு படிங்க. ரேஷ்மா படிக்கிறீங்களா? Geschäfte. வீலன்னு சொல்லக்கூடாது. ஃபீல ஃபீ எஃப். ஜிம்மர். யுகெண்டர்பர்கர். Außerhalb. Sauber. Günstig. Günstig. காவோ சொல்லு.
அந்த வேர்ட். யுகெண்டர் பர்கர். ம். ம். Zuerst. ம். Stunde. ம். Auskunft gegeben. ம். Pro. ம். ஆமா. ஸோ meine Freundin டீனா, என்னோட ஃப்ரெண்டு டீனாவும் நானும் என்ன ஆகஸ்ட்ல மின்ஷனுக்கு போயிருந்தோம். பியூட்டிஃபுல் ஷாப்ஸ், மெனி மெனி சைட் சீயிங் பிளேசஸ். ஸோ வி ஹேட் அ ரூம் இந்த யூத் ஹாஸ்டல். யுகெண்டா பர்கர்னா ஒரு ஹாஸ்டல், ஷேர் ரூம் மாதிரி. ஸோ அது வந்து அவுட் சைட் ஆஃப் த சிட்டியில் இருந்துச்சு. அவுசர் ஹால்பன்னா ஜாபர்னு க்ளீனு குன்ஸ்டிக்னு நல்லா சீப்பாக கிடச்சிது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், நாக்ட் அவுட். ஆனால் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வழி தெரியல, ரூட்டு தெரியல. ஸோ பேட்ரி அக்கூஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. இன்டர்நெட் இல்லை, அட்ரஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் தேட தேட வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த நைட் டாக்ஸி டிரைவர் வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அப்புறமா அவர் அட்வைஸ் கொடுத்தாரு, இப்படி போகணும் அப்படி போகணும்னு கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன டைட்டில் மேட்ச் ஆகுது? என்ன டைட்டில் மேட்ச் ஆகுது இதுக்கு? இல்லை, இதுக்கு இந்த பேசேஜ் லவ்ரா 94 தான், இவங்க தான் சொன்னது இந்த பேசேஜ். ஓகேவா? இதுக்கு வந்து மேலே 6 இது இருக்கு இல்லைங்களா டைட்டில். இந்த எந்த டைட்டில் இதுக்கு மேட்ச் ஆகும்? Der Weg zur Jugend. இதுதான் 4. ஓகே, அடுத்தது யார் படிக்கிறா? படிங்க. Im Herbst. கொஞ்சம் சத்தமா படிக்கிறீங்களா? ஒண்ணுமே கேட்கலம்மா. ம். Ostsee. Stralsund. $150 கிலோமீட்டர். அதுவா? எங்க வந்திருக்கீங்க?
ம். 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 Zurückgefahren, naturally. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் நிறைய நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இம் ஹர்ப்ஸ்னா அது ஒரு சீசன் ஃபால். ஸோ அந்த சீசனில் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்க சேர்ந்து 1 வீக்குக்கு ஆஸ்டசினா பால்டிக் சி அங்கே போயிருக்காங்க. ஸ்டால்சன்லேருந்து லூபெக் வரைக்கும் சைக்கிளிங் போயிருக்காங்க 300 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறமா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா உடனே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க டூரை. ஸோ டூர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். ஸோ 1 வீக் கழிச்சு திருப்பி எகெயின் அவங்க வந்து ட்ரெயினில் ஏறி வந்துட்டாங்க. ஸோ வைல் கம்மிங் அவங்க வந்து எல்லாருமே தூங்கிட்டாங்க. அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் விட்டுட்டாங்க, இறங்கல. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா லாஸ்ட்ல கேசல்ல போய் இறங்குற அங்கே ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா அங்கே வந்து ட்ரெயின் கண்டக்டர் வந்து அவங்கள எழுப்புனா அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே இருக்கிற சில பேரை பார்த்துட்டு திருப்பி 150 கிலோமீட்டர்ஸ் பேக் வந்தாங்க ட்ரெயினில். ஸோ இந்த டெக்ஸ்ட் 7 கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணணும் ஆக்சுவலி. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ ஓ ஹேட்ஸ் லவ்ரா உர்லோ கெமாக்ட் அவங்க எங்கே டூருக்கு போனாங்க லவ்ரான்றவங்க? எங்கே போனாங்க? இதோ ஃபஸ்ட்டு பேரா. ஓ இதுக்கா? சாரி. இதுக்கு என்ன டாபிக்னா செகண்ட் ஒன் மியூடர் இன் ஜூக். இல்லை மியூடர் இன் ஜூக். ஆக்சுவலி ஆமாம், மிட் டைம் ஃபாரன் நான் கேசல் வரைக்கும் அவங்க சைக்கிளில் போகல, ட்ரெயினில் தான் போனாங்க. சரி, இதுதான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேரால இருக்கிற கொஷின்ஸ் இது. ஓ ஹேட் லவ்ரா உர்லாப் கெமாக்ட். ஸோ எங்கே வெக்கேஷனுக்கு போகிறாங்க லவ்ரா? ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கு. மைனா ஃப்ரைனிட்டீனா விஷ்வாரன் இம் ஆகஸ்டின் மின்ஷனுக்கு போயிருக்காங்க. இங்கே ஆன்சர் இருக்கு. லவ்ரா ஹேட் இன் மின்ஷன் உர்லாப் கெமாக்ட். 1 was he dot. எப்போ அங்கே இருந்தாங்க? அதே லைன்ல தான் இருக்கு எப்போ போனாங்கன்னு. இதுமா இது இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. லவ்ரா எங்க போனாங்க? மியூன்ஷனுக்கு போனாங்க. எப்போ போனாங்க? இன் ஆகஸ்ட். அடுத்தது மிட்வே மிஸ் லாரா இன் உர்லாப் கெஃபாரன் யாரோட போனாங்க? யாரோட போனாங்க?
அதுவும் ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு டீனா ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. வி வாடி யுகண்டர் பர்கர் அந்த யூத் ஹாஸ்டல் எப்படி இருக்கு? இந்த யுகண்டர் பர்கர் etwas außerhalb sauber und günstig இந்த லைன் அப்படியே. சரிங்களா? வரும் haben sie nicht zurückgefunden ஏன் அவங்களுக்கு வழி திரும்பி தெரியல. ஹேண்டி பேட்டரி எல்லாமே எம்டியா இருந்துச்சு. நோ இன்டர்நெட் நோ அட்ரஸ் இந்த லைன். வேர் ஹேட் ஈனன் கெஹால்ஃபன் யாரு ஹெல்ப் பண்ணா? டாக்ஸி ஃபாரர். ஸோ இது வந்து ரெண்டாவதுக்கான கொஷின்ஸ். ஆனா எந்த இடத்துல ஒன்னு வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமினேட்டிவ் பர்சன்ஸ்க்கு எல்லாமே என்ன சொல்லுவோம்? வேறு வேணு வேன் இதுதான் யூஸ் பண்ணுவோம். திங்ஸுக்கு வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ரிலேட்டட் கொஷின்னா ஓனா எங்க, ஓஹின் அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஹின் கேஸ்து எந்த இடத்துக்கு போறேன் எங்க போற. இது வந்து ஓஹர் எங்கிருந்து வர அப்படின்னு சொல்றதுக்கு ஓஹர். பிளேஸ் ரிலேட்டடுக்கான கொஸ்டின்ஸ் ஓஹின் ஓஹர். டைம் ரிலேட்டடுக்கான கொஸ்டின் ஒன்னு வி லாங்க ஒன்னுனா வென்னு. வி லாங்கன்னா இப்போ லாங் டியூரேஷன் இருந்துச்சு 1 வீக் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே என்ன வி லாங்க. எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி ஹவு எப்படி ஹவு இட் ஹேப்பன்ட் அப்படின்னு எப்படி இருக்கு ஹவு வாஸ் இட் அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு வந்து வி. வரும் ரீசன் கேட்கறதுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கொஸ்டின்ஸ் அந்த ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒன் வேரன் பேர்ன்ட் ஒன் seine Freundin Starlson. ஸோ பேர்ன்ட் அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு ஸ்டால்சன்ல எப்போ இருந்தாங்க ஒன் வாரன். இங்க என்ன சொன்னாங்க? டேஷ் ஹேபன்ஸ் சுசாமன் கெமாக்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணாங்கன்னா வாஸ் ஹேபன்ஸ் சுசாமன் கெமாக்ட் வாட் டேஷ் ஹேட் டுவர் கெடாவட். இந்த டாவட் கெடாவட் இதெல்லாம் வந்தாலே டியூரேஷன். டியூரேஷன் அப்படின்னு வந்தாலே இங்க என்ன கொஸ்டின் வரும்? வி லாங்க. சோ வி லாங்க. சோ எத்தனை நாள் அந்த டூர் நடந்துச்சு இருந்தது. டேஷ் சின்ஸ் இன் நிக்ட் இன் ஹானோவர் ausgestiegen. சோ ஹானோவர்ல இறங்கல அப்படின்னா என்ன கொஸ்டின் வந்திருக்கும் இங்க? ஹானோவர்ல இறங்கல. ஏன் இறங்கலன்னு தானே கேட்பாங்க. வரும் வரும்னா வை. டேஷ் ஹேட் சி கெவெக்ட் யார் எழுப்புனா? யாருனால என்ன வரும்? ஹூனால ஜெர்மன்ல வேர். டேஷ் ஹேபன்ஸ் இன் கேசல் கெட்ரோஃபன் யாரை மீட் பண்ணாங்க? இது யாரு எழுப்புனா இது யாரை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வென். ஓகேவா? சோ இது பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்க. நேத்து டெஸ்ட் எழுதி யார் அனுப்புனா? எல்லாருமே அனுப்பிட்டீங்களா? யாராச்சும் டெஸ்ட் எழுதி அனுப்பாம இருக்கீங்களா?